கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இன்றைக்கும் கூட தியானிக்க போகிற வேத பகுதி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இதே போல இன்னொரு வேத பகுதியில் இப்படியாக வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் அப்படின்ட்டு சொல்லும்போது தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் தரத்தில் வாழ்வதின் நிமித்தமாக, அல்லது வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த சத்தியத்தின்படி வாழ்வதின் நிமித்தமாக, இன்னும் தேவன் விரும்பும் அந்த சரியான ஒரு வாழ்க்கை வாழ்வதின் நிமித்தமாக இப்படியாக துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஏன் நீதி நிமித்தம் துன்பம் அப்படின்ட்டு பார்க்கும்போது 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே பரிசுத்தமாய் வாழ்கின்ற ஜனங்கள் சொற்ப ஜனங்களே, ஆனால் பாவம் செய்கிறவர்களோ அநேகராய் பெருகி இருக்கிறார்கள். தேவ பக்தியாய் வாழ்கின்ற ஜனங்கள் மிகவும் சிலரே, ஆனால் இந்த உலகத்துக்கு ஒத்த வாழ்க்கை வாழ்கின்ற ஜனங்கள் அநேகர். ஏன் சபைக்கு போகக்கூடிய அநேக ஜனங்கள் தேவ பக்தியாய் வாழ்வதை விட உலகம் போக்கிலே வாழ்கிறவர்கள்தான் அநேகராய் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு நாம் சொல்ல போனால், படிக்கிற பள்ளியில் அல்லது கல்லூரியில், வேலை செய்கிற வேலை ஸ்தலங்கள், பிஸ்னஸ், அங்கே நம்ம சுற்றியுள்ள மக்களை பார்க்கும்போது அநேகர் பாவத்திலே இருக்கிறார்கள். பொய்களை பேசுகிறார்கள், கெட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள், அவதூறாய் பேசுகிறார்கள், தவறான போதை பழக்கங்கள், தவறான சிந்தையால் நிறைந்திருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே நாம் ஒரு பரிசுத்தமான, உண்மையுள்ள, நீதியுள்ள வாழ்க்கை வாழும்போது அவர்கள் நம்மை பார்த்து நகைக்கிறார்கள், கேலி கிண்டல் செய்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், அவர்கள் விரும்பும் காரியங்களை நாம் செய்ய முடியாது. அவர்களுக்கு ஆதரவாய் நாம் எந்த ஒரு காரியத்தையும் பேசவோ செய்யவோ செயல்படுத்தவோ முடியாது. அவர்கள் விரும்புகின்ற காரியங்களில் நாம் ஈடுபட முடியாது. அப்படி இருக்கும்போது அவர்கள் நம்மை நிந்திக்கிறார்கள், துன்பப்படுத்துகிறார்கள். இப்படியாக யாரெல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தமாக துன்பப்படுகிறார்களோ அவர்களே பாக்கியவான்கள். ஆனால் இன்னைக்கு அநேக ஜனங்கள் வித்தியாசமாக வாழ விரும்புவதில்லை. மற்ற ஜனங்களுக்கு ஏற்றாற்போல் வாழவே விரும்புகிறார்கள். அவர்கள் போகிற போக்கிலே வாழவே விரும்புகிறார்கள். ஆனால் நாமோ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க நாம் அழைக்கப்படவில்லை. இன்னைக்கு அநேகருக்கு ஒரு பயம் உண்டு. நான் அவர்களைப் போல வாழவில்லை என்றால், நான் அவர்களுக்கு ஆதரவாய் நிற்கவில்லை என்றால் அவர்கள் என்னோடு பேச மாட்டாங்க, அவர்கள் என்னோடு கலந்திருக்க மாட்டாங்க, அவர்கள் என்னை ஒதுக்கி விடுவார்கள், நிந்திப்பார்கள், பரியாசம் பண்ணுவார்கள் என்று அநேகருக்கு பயம் உண்டு. ஆனால் நாமோ தனித்துவமாக கிறிஸ்துவுக்காக வித்தியாசமானவர்களாக, வித்தியாசமுள்ள ஜனங்களாக வாழவே இந்த உலகத்துக்கு வெளிச்சமாகவும் பூமிக்கு உப்பாகவும் வாழவே அழைக்கப்பட்டு
நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நண்பர்களை, நம்முடைய உறவினர்களை, நாம் அருகில் இருக்கிற மக்களை நாம் பிரியப்படுத்த வேண்டுமென்றால், அல்லது அவர்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால், அல்லது அவர்களுக்கு ஆதரவாய் நாம் இருக்க வேண்டுமென்றால், நாம் தேவனை துக்கப்படுத்த நேரிடும். ஆகவே நாம் மற்றவர்களை பிரியப்படுத்தி தேவனை துக்கப்படுத்துவதை விட நாம் தேவனை பிரியப்படுத்தி மற்றவர்களை துக்கப்படுத்துவது சிறந்தது. ஆகவே நாம் வாழ்கின்ற இந்த ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் வாழ நாமே ஒப்பு கொடுப்போம். அப்படியாக நீதி நிமித்தம் நாம் துன்பப்பட்டாலும் நமக்கு பரலோக பாக்கியம் உண்டல்லவா என்பதை சிந்தித்து வாழுவோம். ஆமேன். தேங்க்யூ.